சத்தியமா சொல்றேன், நான் படிக்க போகல, எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு கவலைப்பட்டு நிறைய விஷயங்கள் கையில் ஒன்று சொல்றேன். ஒரு குழந்தை அறிவாளி ஆக்குற ஆகப்பெரிய டெக்னிக் எங்க நாட்டில் குழி தோண்டி புதைச்சாங்க. நான் வந்து பார்க்குற நேரம், அதாவது இதாக்குற நேரம், எனக்குள்ள வந்து ஏண்டா எங்க தாய்மார்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய சைக்காலஜி படிக்க வேணாம், இயல்புல ஒரு குழந்தைய வளர விடுங்க, அது போதும். அதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகிட அறிவு தாகம், அறிவு துறப்படும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டைம்ல தான் மூளையில துறப்படுமா, நம்ம நினைக்கிற மாதிரி துறப்படாது. கண்ணு திறந்ததுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரியும். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேசுமா? பேசாது. ஆனா குழந்தைக்கு நீங்க யாராவது தாய்மார்கள் படிச்சு கொடுத்தீங்களா பேசுறதுக்கு? அம்மா சொல்லுமா, கத்திரிக்காய் சொல்லி, முட்டை சொல்லு, குழந்தை முட்டை முட்டை முட்டை, கத்திரிக்காய் இப்படியா பாடமாக்கிச்சு? அது பாட்டுக்கு நீங்க படிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க பேசினீங்க, அது விளையாடி விளையாடி உங்க பேச கேட்டு நிறைய இதுகளை உள்ளுக்குள்ள போட்டுச்சு. அந்த சின்ன காலத்துக்குள்ள அந்த குழந்தை தெளிவா பேச ஆரம்பிக்குது. நீங்க ஒன்று சொன்னா இன்னொன்று சட்டன்னு சொல்ல ஆரம்பிக்குது, பட் பட்டுன்னு பதில் தர ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைட மூளை நல்ல ஒர்க் பண்ற டைம். இந்த டைம்ல அல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறான் தாய்மார்கள். சுபஹானல்லாஹ், நம்ம நாட்டு தாய்மார்களுக்கு தெரியல. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நிறைய இருக்குது, என்ன இது அதுக்குரிய நேரம் இல்லாதனால சொல்றேன். ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இதை வேர்த் தெரியுமா, நீங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அறிவை திறந்து கொடுக்கிற கோல்டன் ஏஜ், ஒரு அற்புதமான பருவம் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ்ல உட்கார வைக்கிறோம் பிள்ளைகளை. ஒரு புள்ள 1ஆம் புள்ள, இன்னொரு புள்ள 10ஆம் புள்ள, இன்னொரு புள்ள லாஸ்ட் புள்ள. உங்களுக்கு தெரியுமா இந்த புள்ள ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு? ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு தெரியுமா? எந்த புள்ளிட மூளையில தகவல் கூட இருக்குதோ அந்த புள்ள 1ஆம் புள்ள. இந்த இப்ப நம்ம கார் ஒன்று நிப்பாட்டி வச்சுக்கோம், கார் ஓடணும்டா இன்ஜின் எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணுமா? பெட்ரோல் போடணும், ஃபியூல் போடணும் காருக்கு, அப்பதான் ஓடும். எல்லாம் மூளையெல்லாம் தந்துட்டான், எல்லா புள்ளைக்கும் மூளை இருக்குது. இதுல தகவல் டேட்டா, டேட்டான்னா குழந்தை மூளையில இது மைக், இது போடியம், இது தண்ணி, இது வாட்டர் பாட்டில், இது டேபிள், இப்படி என்ற தகவல். சும்மா பெரிய அறிவெல்லாம் இல்ல. இந்த பேர் சொற்கள் 5000க்கு மேல ஒவ்வொரு ஒரு பகுதி இருக்குது. 3 வயசுல இத்தனை, 5 வயசுல இத்தனை ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பாய்லர் கோழியை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பட் மரங்களை கண்டுபிடிச்சாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தகவலை உள்ள போட்டா அந்த மூளை இயங்க ஆரம்பிக்குமா? காரை நிப்பாட்டி வச்சுட்டு பெட்ரோல் போடாட்டி இல்ல, மூளைக்குள்ள தகவல் போடப்பட்டா அந்த மூளை தான் பெஸ்டா இயங்குமா. அப்ப வீட்டுக்குள்ள எந்த மூலையில ஒரு தாய் தகவலை போட்டுட்டாவோ அந்த புள்ள 30 பேர் உட்கார வச்சிட்டோம். இப்ப கிளாஸ்ல 1ஆம் புள்ள யாரு, நல்ல ஐக்கியம் யாரு அப்படின்னு கேட்டா, எந்த புள்ள மூலையில தகவல் இருந்து நல்ல வேலை செய்யுதோ அந்த புள்ள பட்பட்டு ஆன்சர் பண்ணும். கேட்கிற கேள்விகளை இதாக்கும், குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த தகவலை எப்படி போடுறது, இங்கதான் பிரச்சனை. இந்த புள்ள மூலையில தகவல் போடணும். என்ன தகவல்? பெரிய தகவல், தென்னை மரமா, பச்சை கலருமா, புல்லுமா, தண்ணி கிணறு, இந்த மாதிரி சொற்கள் போடணும். சுபஹானல்லாஹ், இத போடுறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி நம்ம தாய்மார்களுக்கு தெரியல. இது எப்படி போடணும், இது போடணுமா? ஸ்கூல்ல போய் உட்கார வச்சோம், நம்ம புள்ள ஏன் 10ஆம் புள்ளையாச்சு, அந்த புள்ளைய 1ஆம் புள்ளையாச்சு. அந்த புள்ள மூளையில தகவல் கூட, இந்த புள்ள மூளையில தம்மி, வேற வேற ரீசனும் இருக்குது. எப்படி போடணும்டா உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன். கொண்டாடுற நாள் நீங்க, உங்க புள்ள ஃபர்ஸ்டா ஒரு நாள் கேட்டிருக்கும், உம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணினீங்க? எனக்கு தாவம், அப்பதான் நான் தண்ணி குடிப்பேன். எனக்கு தாவம் இல்லாம ஊத்தினா எனக்கு வேணாமா தண்ணி, இப்ப எனக்கு தாவம் இல்லடும், கடும் சூடா இருக்குது. இந்த டைம்ல ஒரு கூல் ட்ரிங்க் தந்தா பையன் கடகடன்னு மண்டிருமா. இந்த டைம்ல சூடான ஒரு காஃபியை போட்டு கொடுத்தா எனக்கு வேணாமா, இந்த சூட்டுல அது வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் 5 வருஷத்துல குழந்தைக்குள்ள அப்படி தகவலை போடணும். பெரிய பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்ல, போட்டா உங்க மடியில உள்ளவனை பாருங்க நீங்க எப்படி வளர்றாரு, அப்படி பட் 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 பட்டுன்னு பதில் சொல்லுவார். சோ இத போடுற டெக்னிக்க நாம் படிக்கிற டைம்ல நான் ஆச்சரியப்பட்டேன். அடடா, எந்த டெக்னிக் அறிவாளியாக்குவோமோ அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க.
என்ன? பையன் கேட்பான் பாப்பாட்ட, பாப்பா அது என்ன? அது பஸ் ராஜா. ஃபர்ஸ்ட் கேள்வி தானே, ஆன்சர் பண்ணுவாரு. ரெண்டாவது, அது ஏன் பாப்பா ரோத சுத்துது? பாப்பா பாப்பா தேவையில்லாத கேள்விதான். நானே எவ்வளவு யோசனையோட இருக்கேன், சும்மா இருறேன் தலை சுத்துது அப்படின்றவாரு. கொஞ்ச நேரத்துல பையன் அப்படியே நிப்பான், அது ஏன் பாப்பா புகை போகுது? ஒரு ஆட்டி எனக்கு புகை போகுதுடா, சும்மா இரு அப்படின்வாரு. நான் கேட்கிறேன், உங்க குழந்தைக்கு பசி வந்தா பசி இல்லாம சாப்பாடு கொடுக்க கூடாது. சில தாய்மார்கள் கண்டிருக்கிறேன், விரட்டி போய் போடுறது. அம்மா, உலகத்துல நீங்க பசியில் இருந்தாலும் குழந்தை பசியில் இருக்காதுமா. உங்களை பிடிச்சி வாட்டியாவது சாப்பிடுறாது. அது தாவம் வந்தா உங்களை விடாது, எனக்கு வேணும். நீங்க ஏமா ஓடி போய் பின்னாடி ஊத்திட்டுறீங்க? அது ஒரே துப்பு துப்பிடும். பசி இல்லாட்டி ஏறாதுமா. பசி வந்தா பிளேட்டே முடிச்சிடும். அறிவு பசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த மூளை ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்டா குழந்தை கேக்கு. அது ஏமா அவங்க அப்படி பாக்குறாங்க? நீங்க என்ன சொல்லணுமா? வெளிநாட்டுல இந்த டைம் வந்து அவங்க பிள்ளைகள் வளர்க்கறது இல்லை, அதை சொல்லணும். டே கேர் சென்டர்ல போய் போட்டுருவாங்க குழந்தைகளை. போட்டு அங்க உள்ளவங்களுக்கு எதுக்கு சம்பளம் தெரியுமா? கேட்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணா 4 கொஸ்டின் பிறக்குமா. ஒரு கொஸ்டனை புதைச்சு விட்டோம்னா கொஸ்டின் பிறக்காதான். அவங்களுக்கு தேவையா நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கணுமா. பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணுமா. பசி வரப்புகளை கொடுங்க, நல்ல ஜீரணிக்குமா, நல்ல டைஜஸ்ட் ஆகும், குழந்தை ஹெல்த்தியா வாழுவான். பசி வராம கொடுத்த நிறைய பிள்ளைகளை வயிறை பார்க்குற இந்த சைஸுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கடா, அவனுக்கு பசிகளை தீத்தியே குடல் பெருத்து. அவன் தேவைக்கு இல்லை சாப்பிட்றான். அவனுக்குச்சா சின்னத்துல இருந்தே ஒரு போடு, இன்னும் கொஞ்சம் போடு, 7 மணி இன்னும் இடம் இருந்தா போட்டு குத்தி அதுக்குள்ள அனுப்பி இன்னொரு வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு. நிஜமா ஒரு பையனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் தேவை. சில ஊர்களுக்கு போய் பார்த்தேன், அந்த ஊர்களில் பிள்ளைகள் படிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? BMI லெவல் நான் சொன்னேன், பாடசாலையில சொல்லி கொடுப்பாங்க. என்ன உயரத்துக்கு ஏற்ப பாரம் இருக்கணும், ஓவர் வெயிட். இந்தா இது ஏண்டா இந்த பெரிய பார்சல் சுபஹானல்லாஹ் டவுன் சவுத்ல போய் பார்த்தா இதை சாப்பிட்றவன் என்றைக்குமே படிக்க மாட்டான். சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு லிமிட் இருக்குது. நம்ம நாட்டில தான் தெரியாது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கேலரி இருக்கிறத அள்ளி போடுமா, புடிச்சு வெட்டுமான்றது. அவன் மூளை மந்த கெரியாரு. சிங்களத்துல சொல்லுவாங்க புத்திமத்த சஹா நிதிமத்தன். நிதிமத்தேண்டா என்ன தெரியுமா? அவனுக்கு தூக்கம் வந்து போனா நிதிமத்து. புத்திமத்தேண்டா புதி சாப்பிடுறது, நல்ல சாப்பிட்டு போற தூக்கத்துக்கு பேர் புத்திமத்து. அதையும் சாப்பிட்டா தூக்கம் போகுது. பிரெயின்ல எப்ப 20% ரத்தம் முழு உடம்புல உள்ள ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருந்தா அந்த ரத்தத்துல வெயிட், அதாவது 20% 20% ஓடும். அது கொஞ்சம் அங்கலங்கள் ஆகும். இது மெல்ல மெல்ல நல்லா சாப்பிட்டோம்டா இதுல ஒரு பகுதி ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்க போக இது 15% மாறிடும். எங்கப்பான்னு கேட்டா இதை அரைக்கணுமே, அப்படி உள்ள போட்டிருக்கிறானே, அரைக்கிறதுக்கு வேற வரப்போக்கல. ஒரு வகையா மூளையில ஒரு தூக்கம் வரும், அதுக்கு பேர் புத்திமத்து. இவன் கிளாஸ்ல போய் நல்லா விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தா இவர் எங்க படிக்க போறாரு? நம்ம நாட்டுல நம்ம எவ்வளவு மாறணும் தெரியுமா? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத போகுது, ஸ்காலர்ஷிப் நான் பார்த்திருக்கிறேன். உமா மார்க்கெட் வெள்ளம் காட்டி நல்லா சாப்பிடு, புட்டை பிடிச்சி விட்டுறது, நல்லா உள்ள கொட்டுட்டு புள்ளைய திடகாத்திரமா போய் எழுதிட்டு வா. திடகாத்திரமா கொட்டாவே தான் விட்டுட்டு வருவான். அவன் எப்படிமா எழுதுவான்? அவனை பிடிச்சி இந்த மாதிரி தீர்த்து விட்டா மூளை வேலை செய்யணுமா? அதுக்குரிய மருந்து இதான் மருந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக் இன் தி வேர்ல்ட். மூளையில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனையா, டேபிள்ல வாட்டர் இருக்கணும், டீஹைட்ரேட், அப்படியே தண்ணி தேவைப்படும். ஒரு கொஞ்சம் அடிக்க போல ரீஃப்ரெஷ், திரும்ப மூளை வேலை செய்யும். வெளிநாடுகள் எல்லாம் போனா பேச்சாளருக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. சாரி, நான் யாரையும் திட்டல, கேட்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க. பேச்சாளர்கள் இருக்கும். என்ன நிஜமான தாகம் எங்களை விட உங்களுக்கு வரும். நீங்க கேட்டுட்டு இருந்தா, தலையை ஆட்டிட்டு இருந்தா தாகமே வராது. ஓடினவனுக்கு தாகம் வர்றது வேற, படிச்சவனுக்கு ஒரு தாகம் வரும் பாருங்க. படிக்கிற டைம்ல தலைவலி வரும், தண்ணி குடிச்சா தலைவலி போயிடும். தண்ணி பையன் அவ்வளவு இயங்குது மூளை. மூளைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக். தாய்மார்களே, காலையில போற ஆளுக்கு, எக்ஸாமுக்கு போற ஆளுக்கு 20 இடியாப்பத்தை போட்டு நல்ல பருப்பையும் போட்டு பிணைஞ்சு விட்டா தூங்கிடுவாம்மா. நல்லா மூளையில எதுவுமே வெளியே வராது. அந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு 2 முட்டை, ஒரு துண்டு இறைச்சி, புரோட்டீன் ஐட்டமும் கால்சியமும் கொடுத்தா பட் பட்டுன்னு கேட்கிற பதில் ஆன்சர் வரும். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுப்பாங்க அந்த நேரம் பிள்ளைகளுக்கு, அப்படி ஆக்டிவா நிப்பான். கொட்டாய் வராது. நாங்க நினைக்கிறோம் சாப்பிட்டா கொடுத்தா தான் அப்படின்னு. எல்லாமே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பேச போனா அது பெரிய பிரச்சனை இதா போயிடும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் தொட்டு காட்டுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் தேவையில்லாம சும்மா உருவாக்கினானாமா?
குழந்தை பிறந்த உடனே அவங்க பக்கத்துல இருந்த ஆகப்பெரிய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. எந்த ஆகப்பெரிய அதிசயம்? வகுனன் அலா வகுன். ஒரு பாதிப்பு அல்ல, வகுனன் அலா வகுனன்னா உங்களை பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக்கி தான் அல்ல உங்களை குழந்தை உண்டாக்கான். நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாது நான் தான் பெத்தேன், நான் தான் உண்டாக்கினேன். உங்களால நடக்க முடியல. 25 வயசு புள்ள 50 வயசு மாறி நடந்தா, எல்லா தோற்றம் எல்லாம் மாறிட்டு அல்லாஹ் சொல்றான் வகுனன் அலா வகுன். ஒரு பலகீனத்தை தந்தோம், குழந்தை உருவாச்சு, வாயில வச்சோம், வாந்தி எடுத்தோம். எப்போ குழந்தைக்கு போய் சேரணுமே. நீங்க வாந்தி எடுத்து பலகீனமா படுத்தீங்க. ஒரு ஆம்பளை 4 வாட்டி வாந்தி எடுத்தான்னு வைங்க, சிக்கன் குனியாவுல எழும்பவே மாட்டான். பெரிய பெரிய ஆளெல்லாம் முட்டு வலிக்குது டாக்டர், அங்க வலிக்கு, இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க. ஏன்? 4 வாந்தி எடுத்தா. ஒரு பொம்பளை குழந்தை எடுக்கிற டைம் அந்த குழந்தைக்கு நின்றா எவ்வளவு பலகீனமா போறா. குழந்தை மௌத்தாயிருமோன்னு நினைப்போம், நிஜமா அறிவு இருந்தா. இந்த மாதிரி சக்தி எடுக்கிறாவே. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, 10 மாசத்துல தொலைன்னு வந்து நிக்கும். கண்ணு, மூக்கு, வாய், காது, கால் எல்லாம் நிக்கும். அந்த குழந்தைக்கு இப்ப எதுவுமே செல்லுபடியாக. உலகத்துல எதை கொடுத்தாங்க? 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்ல. 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்ல. அந்த குழந்தைக்கு உங்கள்ட்ட இருந்து வந்த தாய்ப்பால், 6 மாசத்துக்கு முதல் 4 மாசம் செம்மஞ்சள் பால். உங்கள்ட்ட கேட்கிற தாய்ப்பார்களே, அந்த டைமுக்கு உங்களுக்கு பால் வராட்டி என்ன ஆகும்? குழந்தை துடிக்கிற துடியில அது கேட்கிற நேரத்தில் என்ன பண்றது? இந்த பால் மாலாம் எடுத்துட்டு வராங்க, பெரிய பெரிய கம்பெனி பேர்ல இருக்குது. தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானம் இல்லைன்றாங்க. நான் கேட்கிறேன், சந்தர் சரியா டைமுக்கு எல்லாம் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் பசுந்த வச்சிருக்கிறான். ஓட்ட பேக் உடையும், குழந்தை வரப்போக்களை எல்லாமே கிளீன். இதெல்லாம் அப்படியே நடக்குதுண்டா. உங்க குழந்தைக்கு கண்ணு, மூக்கு, வாய், காது, கண்ணெல்லாம் வச்சு வருகுதுண்டா. எல்லாமே மனித தோற்றத்துல வருதுண்டா. அந்த குழந்தை கேள்வி கேட்டது சும்மாவா, அர்த்தத்தோடையா? இதுக்கெல்லாம் காரண காரியம் இருந்தா பசி வந்தாலும் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளி இல்லை குழந்தைக்கு. பள்ளி இல்லைன்னா ஜீரண தொகுதி ரெடி இல்லைன்னு அர்த்தம். இங்க பல்லு வந்தாதான் ஜீரண தொகுதி. இது பெரியவங்களுக்கு பல்லு உளுந்துரும். பல்லு உளுந்தா நிறைய ஜீரண கோளாறு வரும். ஏன்னா பல்லு உளுந்தா இங்க ஜீரணத்துல பிரச்சனை. சோ பல்லு வரும் வரைக்கும் தாய்ப்பால், சப்பி சாப்பிட முடியாத வரைக்கும் தாய்ப்பால் செட் பண்ணி தெளிவா அழகா ரெடி பண்ணி அல்லாஹ் தந்தான். இது என்னமா? தாடி. இது என்ன? புருவம். இந்த புருவத்தை தாடி மாதிரி வச்சா எப்படி இருக்கு? இது வளர்ந்துட்டே போகுது, இந்த கோடி வளருது. இது வளருதாமா? இது வளர்ந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களா? ரிட்டர்ன் மாற நடந்து இப்படி பார்த்துட்டு தான் போகணும். ஏன்டா அதுவும் அத மாதிரி வளருதே. இதுக்கு வளரக்கூடாதுன்றான் இறைவன். இப்படித்தான் வளரணும். வளர்வு வேகம் இவ்வளவுதான். இது இவ்வளவு வளரணும், இது இவ்வளவு வளரணும்னு அல்லாஹ் போட்டான். எல்லாமே கச்சிதமா நடந்தா. உங்க புள்ள கேள்வி கேட்டது சும்மாவாமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? அந்த புள்ளையோட அறிவு தரப்படுகிறது. என்ன என்னன்னு கேட்க போகல, இருங்கம்மா அது என்னமான்னு கேட்ட உடனே அதுதான் ராஜா பஸ். அதுலதான் ஆட்கள் போவாங்க. கொஞ்ச நேரம் பையன் யோசிச்சுட்டு அது ஏன் வாப்பா ரோத சுத்துது, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். தெரியாட்டி அது தெரிஞ்ச விதத்தை பொய் சொல்லாம சொல்லணும். இந்த நேரத்துல கேள்விக்கு மேல கேள்வி வந்தா தாய்மார்களே, உங்க புள்ள பிரெயின் ஓகே, அவர் ஐக்கியூ ரெடி ஆகுது, சந்தோஷப்படுங்க. நம்ம தாய்மார்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டா தொண்ணு கொஞ்சம் போறியா? எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி, தேவையில்லாத கேள்வி. நம்ம கேள்வியை பார்த்து கோபப்படுறோம், நம்ம புகழ வேண்டிய இடத்துல இகழ்றோம். பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இப்ப இது ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் இதை செஞ்சீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியல. வீட்டுல சும்மா உட்கார்ந்தா தெரிஞ்சிருமா? நீங்க படிச்சா தெரியுமா? நீங்க இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக்ல வந்தா அமெரிக்கால உள்ள மெஷின் பிடிச்ச புள்ளைய வளர்க்கல. உண்மையா சொல்ல போனா நாங்க புள்ள வளர்க்க தொடங்கினா அவன் எங்கேயோ போயிருவான். அவன்கிட்ட நெஜான்பு இல்ல. அவங்க வேற உலகத்துல வேற விஷயத்துல அவங்க நிறைய ஜினா பண்றாங்க, தப்பான உறவு வைக்கிறாங்க. குழந்தை யோசனை இல்ல, தப்பான ஆளோட உள்ள விஷயம் தான் காலையில இருந்து ஓடுது அந்த பொம்பளைக்கு. இவங்களுக்கு அப்படிதான் ஓடுது, வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனா குழந்தைக்கு சல்லி கட்டி டே கேர் சென்டர்ல போடுறாங்க. நாங்க பாசத்தோட அன்போட வளர்த்தெடுத்தேன்னு வைங்க, எங்க புள்ள லெவல் எங்கேயோ போயிரும். தாய்மார்களே, எங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? டெக்னிக் தெரியல, நாம வளர்க்கிற முறை தெரியல. நான் கண்டிருக்கிறேன், உங்க புள்ள மண்ணில் ஆடுதா,
விடுறீங்களா? இல்லை. நிறைய பேர் விட மாட்டீங்க. கொழும்புலன்னா விடவே மாட்டாங்க. மண்ணா பிடிச்சிடாதம்மா, எலர்ஜிக் ஆயிரும், சொறி வந்துடும், அது வந்துடும்வாங்க. உண்மையா சொல்ல போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணு விளையாடுறது கம்பல்சரி. வெளிநாட்டுல நர்சரிக்கு போய் உங்களோட யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தா போன் போட்டு கேளுங்க. அங்க புள்ளைக்கு ஆனா, எங்களுக்கு ஆனா மாதிரி ஏபிசி எழுத கொடுத்தா கவர்மெண்டால ஃபைன் பண்ணுவாங்க. இந்த புள்ளை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? குழந்தை நிறைய கையால பிசையணும் மண்ணு. சோ மண்ணுல நிறைய பிரச்சனை இப்ப இருக்கிறனால அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் கிளே, களி. எது கண்டுபிடிச்சாங்க? இந்த மண்ணு சுத்தம் பண்ண கொடுத்துருங்கம்மா, மண்ணுல விளையாடணும். நல்ல விளங்கிக்கோங்க தாய்மார்களே, இதுதான் ரகசியம். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். உள்ள போட்டா உள்ளக்கு இருந்து இதாகி வெளியே வரும். உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க இத. உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நல்ல பேச்சாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? பெஸ்ட் வீவர்ஸ் ஆர் பெஸ்ட் ரைட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் உள்ள குறைய நான் சொல்றேன். நான் இது டீட்டெயிலா பேசல, தொட்டு 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 போறேன். நம்ம உள்ள பிழைய இதாக்க எனக்கு டார்கெட் பிழை சொல்றது இல்லை. நம்ம படிக்கணும்ன்ற உணர்வை லாஸ்டா விதைச்சிட்டு போகணும். நம்ம படிச்சிடோம்னா நம்ம தங்கம் எங்கேயோ போயிருமே. என்னால புள்ள பாதிக்க கூடாது, நான் படிக்காதனால என் புள்ள பாதிக்க கூடாது உணர்வை தர்றதா நான் இவ்வளவு பேசுறேன். எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பிக்கிற நோக்கமே இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் நான் கண்ட இன்னொரு பிள்ளை, பெஸ்ட் வீவர்ஸ் ஆர் பெஸ்ட் ரீடர்ஸ், சாரி பெஸ்ட் ரைட்டர்ஸ், பெஸ்ட் லிசனர்ஸ் ஆர் பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். ஒரு புள்ள நல்ல பேச்சாளர். நம்ம நாட்டில் எப்படி பேச்சாளர் ஆக்குறது? தாளை கொடுத்து படிக்க வச்சு பாடமாக்கி பேச வைக்கிறது. சைக்காலஜி என்ன சொல்லு தெரியுமா? காதால போட்டீங்கன்னா வாயால பேச, வாயை ஆஃப் பண்ணிட்டு காதை மட்டும் ஆன் பண்ணினா குழந்தை பெரிய பேச்சாளர் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுதான் அல்லாஹ் என்ன பண்றான்? எங்க புள்ள ஊமை தானே, பிறந்த சீருக்கே பேசாது, ஆனா காது நல்லா கேட்கும். காது கேட்டதுக்குரிய அடையாளம் என்ன? உம்மா என்று பேசும். ஃபர்ஸ்டுக்கு உம்மா. கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு கடைக்கு போவா, மெல்ல மெல்ல வார்த்தைகளை சேர்த்து பேசுது. காது ஒன், வாய் வேலை செய்யும். நம்ம நாட்டில் வாயால போட்டே வாயால் எடுக்க பாக்குறது. அப்படி இல்லம்மா, காதால தள்ளினா வாயால வரும், கண்ணால போட்டா கையால போட்டா கண்ணால வரும். இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மெயினான விஷயம் கை, கண்ணு, காது, வாய். இந்த உறுப்புகள்ல மெயினா நம்ம போய் பிள்ளைக்கு நல்ல படி இப்படி பேசி வாயால ட்ரெயின் பண்ண தேவலமா. குழந்தை கண்ணை பொத்திட்டு காதால எவ்வளவு கேட்க வைக்கிறோமா, அவர் பெரிய பேச்சாளர் ஆயிடுவார். காதுதான் நாக்கு அசைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்ணு தான் கை அசைக்கும். கண்ணு இன்புட், கை இது. சின்னத்துல பிள்ளைகள் கிடைச்ச உடனே ஒரு பிசிஜி ஒரு புக் தருவாங்களே, மஞ்சள் கலர் புக்கு, நீல கலர், அந்த புக் தருவாங்களா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? சின்ன புக்குமா, பெரிய பெரிய புத்தகம் இல்லை, இந்த மாதிரி. அதுக்குள்ள உங்க குழந்தைக்கு கலர் காட்டுங்கன்னு போட்டிருக்கிற வரிய வாச்சவங்க யாராவது கை தூக்கும் பார்ப்போம். வீட்டில் கலர் கலர் சுவரொட்டி ஒட்டுங்கண்டு. அது ஸ்ரீலங்காவில் சில டாக்டர்ஸ்மார்கள் சேர்ந்து எழுதின புக். அது மெரிக்கிரவுண்ட் சுத்த விடுங்கன்னு வாசிச்சிருக்கீங்களா குழந்தை கண்ணு முன்னாடி? இன்றைக்கு போய் வீட்டில் போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கையில் கவர்மெண்ட் ஃப்ரீயா தராங்கம்மா, அதையே படிக்காட்டி நம்ம பிள்ளை எப்படிமா படிக்கும்? நான் சொல்றது புரியுதா? நம்ம கையில தந்த புக்கு வாசிச்சு பார்க்காட்டி எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேலை உங்க பிள்ளை அறிவாளி ஆக்குற அடுத்த டெக்னிக், மேக்சிமம் குழந்தை சின்னதா இருக்க போல கலர் கலர் கலரா காட்டணும். கண்ணை மேக்சிமம் ஸ்டார்ட் பண்ணணும். கண்ணு வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? கை. காது வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? வாய். இன்புட் டிவைஸ் இது. இதால டியூன் பண்ணினா இது நல்ல வேலை செய்யும், இதால டியூன் பண்ண இது வேலை செய்யும். நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிற நேரம் ஏன் கொட்டாய் விட்டு தூங்குது தெரியுமா? நம்ம பிள்ளையோட காது ப்ரிப்பேர் பண்ணல, கண்ணு ப்ரிப்பேர் பண்ணல. சோ உள்ள போற நேரம் ஒழுங்கா போகுது இல்லை, தூக்கம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணால பார்த்தா பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கலர் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு மெரிகிரவுண்ட்லாம் ஓடிடுவாங்க. புள்ள கலர் கலரா பாக்கு. இந்த கண்ணுல கலர் பார்க்கிற குழந்தை அடுத்தது கொடுப்பாங்க பிளாட்டிக்னத்தை கையில தூக்கி. பிளாட்டிக்னோ அதான் சொல்லுங்க, பிளாட்டிக்னம் தானே சொல்லுவாங்க. இங்கே பிளாட்டிக்னத்தை கொடுப்பாங்க, கலர் கலரா இருக்குமே.
குழந்தை கீறும். நம்ம ஊர்களெல்லாம் பிளட்டிக்னா எதுக்குன்னே தெரியாது. பிளட்டிக்னா எத்தனாம் ஆண்டுக்குமா? சின்ன பிள்ளை கையில கொடுத்துட்டு, இது உங்களுக்கு இல்ல ராஜா, பெருசான பிறகு. பிளட்டிக்னத்தை எடுத்து கபட்ல போட்டு கல்யாணம் முடிச்ச போறோம், அவருக்கு யூஸ் ஆகாது. 5ஆம் ஆண்டுல பிளட்டிக்னா யூஸ் ஆகாது, 10ஆம் ஆண்டுல பிளட்டிக்னா யூஸ் ஆகாது. பிளட்டிக்னம் யாருக்குமாண்டா? சின்ன குழந்தைக்குமா பிளட்டிக்னோ. எதுக்கு குழந்தைக்கு பிளட்டிக்னோ? குழந்தைக்கு ஒரு நாள் எழுத சொல்லி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்டுக்கு அது குற்றம். குழந்தை மூளைக்கு கீரை கொடுக்கணும். அதுக்கு பேப்பர் கொண்டிட்டு இருக்குது, கீறி 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 பேப்பரை தள்ளணும். எவ்வளவுக்கு கீறாரோ அவர் நாளைக்கு எழுத்தாளர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு கண்ணில் கலரை பார்க்கிறாரோ, எவ்வளவு கிரீன் ஏரியா பார்க்கிறாரோ, கலரை பார்க்கிறாரோட கையில ஒரு கூச்சம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தை போய் மண்ணை தொட ஆரம்பிக்கும். அப்ப மண்ணை கொடுக்காட்டி கிளேய கொடுப்பாங்க. களிய கொடுத்தா களிய பிசைகிற குழந்தை கையில பிளாட்டினம் கொடுப்பாங்க. எவ்வளவுக்கு கலர் பார்த்துச்சோ அந்த குழந்தை கீறும். கலரா பென்சிலால கீறினா போர் அடிக்கும். கீறி 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 எக்கச்சக்கமான தாளை வேஸ்ட் பண்ணும். நம்ம தாய்மார்களுக்கு நெஞ்சி வெடிச்சு போயிருக்கு. முடிச்சிட்டியா? அதுவும் சரியா? கதை முடிச்சு. தாய்மார்களை நாங்க என்ன செய்வோம்? உடனே பறிச்சு, இது எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? இது கீரை சாமான் இல்லம்மா, வை. அது என்ன சாமானம்மா? பிளட்டிக்னா எப்ப எங்களுக்கு வேணும்னா கிளே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு துண்டை கொடுத்து, இது போதும் வருஷத்துக்கே, இதுக்கு மேல கேட்க கூடாது. அது கபட்ல எங்களுக்கு எவ்வளவோ பாதுகாக்கத்தான் தேவை. நெஜம் எதுக்கு தெரியுமா? உங்க புள்ளை அண்டைக்கு அந்த பிளட்டிக் எவ்வளவுமா? 300 ரூபா 500 ரூபா கொடுங்க. கலரா கீரை விடுங்க, நிறைய தாளை கொடுங்க, வேஸ்ட் பேப்பர். அந்த புள்ளை எழுத்த பாருங்க எவ்வளவு அழகுண்டு. அந்த புள்ளையோட ஹாபி என்ன தெரியுமா? பேனாவை கையில வச்சுட்டு நோட் பண்றதுதான் ஹாபி. இதை நாங்க அதட்டி வளர்க்கல. படிக்காது. நான் சொல்லிட்டேன், குழந்தை நேச்சுரலா குரோ ஆகுமா? குழந்தை இதுதான் யூரோப்ல உள்ள சிஸ்டம். அவங்க சிஸ்டத்தை இவ்வளவு டயர்ட் ஆக மாட்டாங்க. பிளாட்டினம் போகும், குழந்தையா கேட்கும், மாமா என் பிள்ளைகள் 3க்கும் ஒரு நாள்ல நான் எழுதுங்கன்னு சொல்லல. ஆனா அவங்களா கீறுவாங்க, அவங்களா. நான் படிச்சதை நேரடியா அப்ளை பண்ணி பார்த்து எனக்கு பெருசா டிராப் பண்ணவே இயலாது. ஆனா என் பிள்ளைகள் அப்படி ஒரு நாள்ல டிராப் பண்ண சொல்லி கொடுத்தது இல்ல. அவங்களா கீறி 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 தள்ளினாங்க. நானும் பிளாட்டினத்தை எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். நான் அதுக்கு பிறகு கண்ட விளைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதை எங்களுக்கு என்ன வேணும்? ஆனா எழுதிட்டியாமா? சூப்பர். டொக்கடிச்சு ஆவன்னா எழுது, ஈனா எழுது. நமக்கு ஒண்ணு நாளைக்கே ப்ரொஃபஸர் உண்டாக்கு. வெளிநாட்டுக்கு போனீங்கடா அவன் அல்பபெட்டை தொடவே மாட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. புள்ளையோட விளையாடி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு புள்ள டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்கும். அதுக்கு பிறகுதான் பாடமே தொடங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டில். அதனால எக்கச்சக்கமா தொட்டா எங்கேயோ காட்டிட்டு போகலாம். காதை டியூன் பண்ணல, கண்ணை டியூன் பண்ணாம கையில பிடிச்சி ஆனா எழுதுங்கன்னு கொடுக்கறது ராங். இன்னொன்று தெரியுமா? அங்க பாலர் பாடசாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஆனாவன்னா சொல்ல மாட்டாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாம் கேட்கறீங்க ஒரு அளவு, ஏதோ நான் உங்களோட பேசுறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த சபைகளையும் கேட்க இயலாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எங்க விளங்கும்னா நமக்கு ஜும்மால தான் ரொம்ப தெளிவா தெரியும். ஆண்கள் எல்லாம் உட்கார வச்சு ராத்திரி 9 மணிக்கு டக்குன்னு தூங்குறவங்க பரவாயில்ல. ஆனா அடுத்த வீட்டுல ரேடியோ போட்டு சத்தமா இருந்தா தூக்கமே போதுல, தொல்ல சத்தமா இருக்குதுன்னுவாங்க. பகல் 12 மணிக்கு பஃபலுக்கு அடியில இருந்து ஜும்மால கொரட்டை வாங்கி தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. பெண்களுக்கு தெரியாது, பள்ளிக்கு வந்த ஆண்கள்ட்ட கேட்டா விளங்கும். அதுல ஒவ்வொரு எக்ஷன்ல தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தூக்கம் தான் உண்மையாவே தூங்கலன்னு காட்டுற வயசாளிகள்லாம் இருக்கிறாங்க, கண்ணை தலையாட்டி ஆட்டி. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா உண்மையா எங்க பிரச்சனை? இதுக்கு சொல்லுவாங்க கிரகித்தல். எங்க பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்டுக்கு உன்னை பார்க்கவும் உன்னை கேட்கவும் பழக்கணும். இது தனி எக்ஸசைஸ். நான் கண்ட அடுத்த பிள்ளை என்ன தெரியுமா? இதுக்கு சொல்றது என்கார்டிங். ஒருத்தர் பேசுறாரா இப்படி நிக்கணும். நான் இங்க பேசுறேன்னு வைங்க, இங்க ஏதாவது லைட் கீழே உழுதுன்னு வைங்க, பேச்சை விட்டு போட்டு அவ்வளவு பேர் அங்க பாத்துருவீங்க. ஏனண்டா நமக்கு என்கோடிங் தெரியாது. ஒரு சில முன்னேறிய நாடுகள்ல நாங்க போனா அங்க போய் நாங்க யாராவது ஒருத்தர் பேசினா கீழே விழுந்து அது பல்ப், அவர் சொல்றது கொஞ்சம் கேட்போம், இப்படியே நிப்பாங்க. இதுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க தெரியுமா? சிம்பிளா காட்டுறேன். எனக்கு நான் சொல்றேன், டச் பண்ணிட்டு போறேன், புரியறதுக்கு சொல்றேன். அப்படி உட்கார வைப்பாங்க பிள்ளைகளாம். டீச்சர் வேற ஒன்றும் படிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு நாள் ஒரு ஊர்ல மகன், டீச்சர்ட்ட வேலை என்ன தெரியுமா? ஜம்ப் பண்ணணும்,
புருவத்தை தூக்கணும், டீச்சர் கதை சொல்லணும். உந்த ராபிட் மகன் புள்ள இப்படியே பார்க்கணும். அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? ஒரு இடம் ஒன்று இருக்குது, என்கோடிங் ஆகுறது. கண்ணு இப்படி பார்க்கிற நேரம் வாய் ஆண்டு துறப்படணும். இந்த எக்ஸசைஸ் 200 நாள் செய்யணும், இப்படியே துறப்படணும். அப்ப அந்த புள்ளையோட மூளையில கிரகித்தல் உருவாகுது. நம்ம பிள்ளைக்கு அங்கால குரங்கு போகுது, டீச்சர் இங்க பாடத்துல பாதி பாடம் தெரியல. அங்கால மாடு முட்டுது, பாதி பாடம் முடிச்சிட்டு அங்க போன ஜம்மன்னு நிப்பான். ஏன் தெரியுமா? 200 நாள் ட்ரைனிங், பாடல் பாடசாலை ட்ரைனிங். ஒருத்தர் பேசினா இப்படி கேட்கணும், இப்படிதான் கேட்கணும். அதனால அவன் கிரகிச்சு ஃபுல்லா எடுத்துருவான். நம்ம புள்ளை அவரோட உட்கார வைக்க இயலாம போனதுக்கு ரீசன், எங்க மூளை வளர்ச்சி இல்லாம இல்லமா, நம்ம ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா அதுக்குரிய டெக்னிக் பண்ணல. சோ அதனால என்ன செய்வாங்க, அந்த டீச்சர் அப்படியே நோட் பண்ணிட்டு பார்ப்பாங்க. எங்கேயாவது ஒரு புள்ளையோட வா இப்படி துறப்படாம இருந்தா, ஓஹோ வீட்டுல வாப்ப குடிக்கிறாரு போல, நேற்று நைட் பிரச்சனை போல, இவ்வளவு கதை சொல்ற நேரம் புதுனமான ஒரு விஷயம் வரும், டக்குன்னு கண்ணை திறந்துரும் புள்ள. ஆண்டு பாக்கு ரைட், இந்த பிள்ளைக்கு என்கோடிங் ஓகே, அந்த பிள்ளைக்கு ஓகே, அந்த பிள்ளைக்கு ஓகே, எல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை நார்மலா இல்லை, எடுத்து அனுப்புங்க. வீட்டுல என்ன பிரச்சனை? உமா அப்பா பிரச்சனையா? புள்ளையோட யோசனை கதைக்கு போகலண்டா பிரச்சனை. புள்ளையோட கண்ணு அங்க இங்க மாறுதா? ஏடிஎஸ்டி புள்ள, ஹைப்பர் ஆக்டிவ் புள்ள, 20 செகண்ட்ல கான்சென்ட்ரேஷன் மாறுது. ஒரு நிமிஷம் கூட டீச்சர் ஒழுங்கா பார்க்கல, உடனே ட்ரீட்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த புள்ளைக்கு இது பண்ணுங்க, இந்த புள்ளைக்கு பிரச்சனை. எக்கச்சக்கமா நடந்துட்டாம அவன் ரொக்கட்டை கண்டுபிடிக்கிறான், உட்கார்ந்து ரொக்கட்டை கண்டுபிடிக்கலாம். அவன் எக்கச்சக்கமா செஞ்சுதான் போனை கண்டுபிடிச்சான். உங்க மடியில உள்ள குழந்தை இந்த அளவுக்கு நீங்க பெருமதியாக்க விரும்புறீங்களா இல்லையா தாய்மார்களே? நீங்க படிக்கணும்னு ஃபீல் பண்றீங்களா இல்லையா? இந்த படமும் நாடகமும் கூத்தாடி இதுக்கு நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்க புள்ள தங்கமா வருவாண்டா? பிரச்சனை இல்லை தாய்மார்களே, செலவழிங்க. உங்க நேரத்தை கொஞ்சம் செலவழிச்சு நீங்க கேளுங்க, உங்க ஒரு பெரும் தகைகள்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு படிப்பீங்க. எங்க குழந்தைகளை நாங்க படிப்பிச்சு ஆளாக்கி நாங்க உருவாக்கணும். எங்க மடியில எங்க வயிற்றுல இருந்து வந்த குழந்தை இந்த நாட்டில் ஒரு பெரும் தகையாகி முஸ்லிம் உம்மத்துக்கு சேவை செய்யணும், நல்ல பிரஜா மாறணும். இந்த உணர்வோட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்க ஊர்களில் அந்த நிகழ்வுகள் நடக்கும் தாய்மார்கள். நம்ம படிக்காம ஒதுங்கி போய் நமக்கு தான் தெரியலையேன்னு கேட்டா நம்ம மேல குத்தம் தாய்மார்களே, வேற யாரையும் நான் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு தொட்டு காட்டின பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம், வெறுமன தொட்டு காட்டின பாயிண்ட்ஸ். எக்கச்சக்கமா பாட புத்தகத்தை தொடர்ந்தா எவ்வளவோ மெட்டர் இருக்குது. அப்படி படிக்கிற பிள்ளைய வாசிக்க வைக்கிற அழக மட்டும் பேசின நேரம் இல்லாத சொல்லுவதற்கு அவ்வளவு அற்புதமா. அந்த புள்ளையோட கையில புக்கை கொடுங்க, நம்ம கையில புக்கை கொடுங்க, நம்ம புள்ள கையில. அந்த புள்ள வாசிக்கும் 20 பேஜ், கொட்டாவி ஒன்றை பார்க்க மாட்டீங்க. நம்ம புள்ள 2 பக்கத்துக்கு முன்னாடி தூங்கிடும். பிரச்சனை நம்ம பிள்ளைக்கு வாசிக்க சொல்லி கொடுக்கல. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். படிக்க முன்னாடி ஒன்றை படி, படிப்பது எப்படி என்று படி. படிக்க முன்னாடி ஒன்றை படிக்கணும். எப்படி படிக்கிறது? சும்மா போய் சமைக்க இயலாது. உப்பையும் போட்டு மிளகாயும் போட்டு எல்லாத்தையும் போட்டா உள்ள கோழிக்கறியை தூக்கி வீச தான் வேணும். எவ்வளவு போடணும், என்ன மாதிரி போடணும், எந்த டைம்ல போடணும், எப்படி சூடாக்கணும் தெரியணும். அதுக்கென்று தனியா வச்சிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா எங்களுக்கு ஞாபக சக்தி, எங்களுக்கு மறதி மறதி மறதி, சுத்த போய். அவங்க பொய்ன்னு நான் சொல்லல, அப்படி ஒரு மறதி எங்களுக்கு இல்லை. நிஜமா எங்களுக்கு மறதி இருக்குது, அது நல்லம். அப்படி இல்லைண்டா மௌத்தானதெல்லாம் நினைவு வந்துட்டு இருக்கு, எல்லாம் மறதி வச்சிருக்கிறான். ஆனா இந்த பிள்ளைகள் சொல்லுது பாருங்க, அந்த மறதி எல்லாமே மறக்குது, எல்லாமே மறக்குதுண்டா. படிச்சு கொடுக்கிற விதத்துல படிச்சு கொடுக்கல, படிக்கிற விதத்துல அந்த புள்ள படிக்கல. ஏன் எல்லாம் மறக்குது? 10 வருஷத்துக்கு பிறகு வாப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. புள்ள வாப்பா பார்த்து எங்க வாப்பா மாதிரி அந்த அங்கிள் இருக்கிறான்னு சொல்லுமா? இல்ல, வாப்பாவை கண்டுகொள்ளும். நான் கேட்கிறோம், உங்க பிள்ளைக்கு 11ஆம் ஆண்டு படிக்குது, விஞ்ஞானத்துல எத்தனை பாடம் வாப்பா தெரியல, 1வது பாடத்துல என்னென்ன தலைப்புகள் இருக்குது மறந்துட்டு, இப்படிதான் பதில் கொடுக்கும். அதே புள்ளைய உட்கார வச்சுட்டு, சரிப்பா ஆனால பாட்டு சொல்லு, ஒன்று முடி அடுத்தவன் சொல்லு, அவனால இவர் சொல்லுவாரு, ஈனாலே மாறி 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 பாடல் சொல்லுவாங்களா? இந்த பாட்டெல்லாம் பாடமாக்கினாங்களா இல்லையா? பாடமாக்கிட்டு தான் இந்த பாட்டு படிச்சாங்களா? ஒட்டோவா பாடமாச்சா? அது மறக்கல. அது மறக்கலன்னா பாட புத்தகம் ஏன் மறந்துச்சு?
அதை படிக்க போக்கல அதுக்கு சொல்லுவாங்க ரிதமிக். ரிதமா போட்டா பிரெயின்ல மறக்காது. படிப்பை எப்படி ரிதமா போடுறது, எக்கச்சக்கமான சிஸ்டம் இருக்குது, நான் சொல்றேன். சோ மறதியில பிரச்சனை, எங்க மூளையில பிரச்சனை. மூளையில பிரச்சனை இருந்தா பாட்டு மறந்துருக்கு. என்னைக்காவது பாட்டு வரிகளை வந்து அங்கேயும் இங்கேயுமா நடந்து 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 பாடமாக்கினாங்களா? எக்கச்சக்கமான பாட்டு, 500 பாட்டு தெரியும் சில பிள்ளைகளுக்கு, இருக்கிற அவ்வளவு பாட்டும் தெரியும். நீ மறக்காதாப்பா உனக்கு? எப்படிப்பா இவ்வளவு தெரியுது? அவன்னா சொன்ன உடனே, ஈனா சொன்ன உடனே ஒன்றுக்கு முடியும் உண்டு. இவ்வளவு பாட்டு ஏழுமண்டா ஏன் இந்த புக்கு ஏலாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கொடுக்கிற விதத்தில் கொடுக்கல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு தாய்மார்களே. அந்த டெக்னிக் அடிப்படையில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நம்ம பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா தாய்மார்களே? பிள்ளைகள் மேலே குறை சொல்லாதீங்க. பிள்ளைகள் தான் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அந்த பிள்ளைகள் படிக்கணும்டா நாங்க முன்மாதிரி. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும், எல்டர்ஸ் லைப்ரரி கேட்கிறார்கள் இருக்குதா? இங்க இருக்குதா? இது ஸ்கூலுக்கு இல்லை கேட்குற எல்டர்ஸ் லைப்ரரி, பெரியவங்க முதியோரோட லைப்ரரி இருக்குதா? கேட்குறாள் இருக்கு. நீங்க கட்டாயமா லைப்ரரி மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும். போங்க. இதை தான் நினைக்காதீங்க. நீங்க ஒரு தாய், நீங்க சும்மா சரி வீட்டுக்கு வந்து 4 பக்கத்தை பரட்டுங்க. உங்க முன்னாடி உள்ள புள்ள 4 நாள் இதை பார்த்தா அதுல விளையாட்டு எதா போகும்? புக்கை பரட்டி படிக்கிறது தான். ஏண்டா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் புள்ளைக்கு விளையாட்டு. நான் சொல்லிட்டேன், நீங்க புள்ளைய எடுத்து துவைச்சி இது பண்ணீங்கன்னா அது பொம்மையை எடுத்து அதை மாதிரி செய்யும். நீங்க புள்ளைய உடுப்பாட்டி விட்டீங்கன்னா அது பொம்மையை உடுப்பாட்டி விடும். நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க சமைக்கிறீங்களா அது சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு சமைக்க பார்க்கும். நீங்க படிக்கிறீங்களா அது படிக்கும். சோ தாய்மார்களே, நீங்க அதை மாத்துங்க. 2வது, பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமா எழுதப்பட்ட பழங்காலத்து புத்தகத்தை அது படிங்க. கூகுள் எடுங்க, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நிறைய நிகழ்வுகள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவைகள்லாம் கலந்து கொண்டு தொடர்ந்து படிக்க பாருங்க. குறைஞ்சபட்சம் உங்க புள்ள 50% பாஸ் ஆகும்டா, நீங்க கிரியேட் நல்லா ஆயிட்டீங்கடா 75% உங்களால பாஸ் பண்ண வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்க குழந்தைகளை பயணிக்க வைக்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்க இதை புரியுவீங்க.